தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பட்ஜெட் குறித்து கருத்துக்களை தெரிவிக்கும் போது ராகுல் காந்தி ஆதாரங்களுடன் பேச வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலடி கொடுத்துள்ளார். இந்தியாவின் சாதாரண பொதுமக்கள் சந்தித்து வரும் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளுக்கும் வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கும் சரிந்து வரும் உற்பத்தி துறையை மீட்டெடுப்பதற்கும் துயரத்தில் இருக்கும் விவசாயிகளுக்கு எந்த தீர்வையும் பட்ஜெட்டில் மத்திய அரசு வழங்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்திருந்தார். இந்நிலையில் பட்ஜெட் குறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மலா சீதாராமன், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, பணவீக்கம், வட்டி விகிதம், வேலைவாய்ப்பு விகிதம், நுகர்வோர் நம்பிக்கை என அனைத்து குறியீடுகளும் மிக வலுவாக இருக்கும்போது எதை சரி செய்ய வேண்டும் என ராகுல் காந்தி சொல்கிறார் என்று எனக்கு புரியவில்லை என்று பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் சர்வதேச அளவில் நிலவும் நிச்சயமற்ற தன்மையால் பாதிக்கப்பட்ட ஜவுளி, தோல்பொருள் நிறுவனங்கள், சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர் உள்ளிட்டோருக்கு அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளது என்று குறிப்பிட்ட நிதியமைச்சர் நிர்மலா, சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களின் தேவைகளையும் மத்திய பட்ஜெட் பூர்த்தி செய்துள்ளது என்று உறுதிபட தெரிவித்தார்.